வணக்கம் 9ஆம் வகுப்பு மாணவர்களே. என் பெயர் அருளரசு. நான் டிரினிட்டி அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாமக்கல் இப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு இயல் 6ல் புணர்ச்சிங்கிற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். இந்த புணர்ச்சியை பற்றி நம் பாடத்தில் இருக்க குறிப்பை படிச்சுட்டு அதனுடைய விளக்கங்களையும் செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறோம். புணர்ச்சி நிலைமொழி வருமொழி. புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒலிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு. மாற்றம் இல்லாமல் சேர்வதும் உண்டு. புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். இப்போ புணர்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சியை இரு வகையாக பிரிக்கிறாங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என இரு வகைப்படும். இப்போது புணர்ச்சியில் ரெண்டு சொற்களுக்கு இடையில் நடைபெறும் மாற்றங்களை தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். நிலைமொழி என்பது முதல் சொல்லையும் வருமொழி என்பது இணைகின்ற சொல்லையும் குறிக்கும். இவ்வாறு ஒரு தொடர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ. ஒரு நிலைமொழி பக்கத்தில் இருக்கக்கூடிய வருமொழி, அடுத்த தொடர் படிக்கும்போது அந்த வருமொழி நிலைமொழி ஆகிரும், பக்கத்தில் இருக்க சொல் வருமொழி ஆகிரும். இப்படியே தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர் போல் அமைவது தான் தொடராகும். புணர்ச்சி தொடராக மாறுகிறது. சரி, இப்போ புணர்ச்சியை உயிர் முதல் மெய் முதல்ங்கிறாங்க, உயிரீறு மெய்யீருங்கிறாங்க. அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதை புணர்மொழியின் இயல்புங்கிற தலைப்பில் நமக்கு இதை விளக்கி சொல்கிறாங்க. எழுத்து வகையால் சொற்களை 4ஆக பிரிச்சிருக்காங்க புணர்ச்சியில். அதை பாருங்கள். புணர்ச்சியில் புணர்மொழியை எத்தனை வகையாக பிரிப்பர், அவை யாவைங்கிற வினா வரும். எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்னு புணர்ச்சியில் சொல்லிட்டு அதை கட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எழுத்து வகையால் புணர்மொழியை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாருங்கள், கலை கூட்டல் அழகு. இது உயிரீறு. உயிரீறுனா என்ன பொருள்னா, ஈறு அப்படிங்கிற சொல் வந்துருச்சுனாவே அது நிலைமொழியின் இறுதி எழுத்தை குறிக்கும். நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன? இப்போ கலை கூட்டல் அழகு, இதில் நிலைமொழி என்ன? கலை. கலையில் இறுதி எழுத்து லை. லையை பிரித்தோம்னா இல் கூட்டல் ஐ வருது. ஐங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அதனால் இதுக்கு உயிரீறு. மண் கூட்டல் குடம் ரெண்டாவது. நிலைமொழி மண். மண்ணில் இறுதி எழுத்து என்ன? எண். இன் என்ன எழுத்து? மெய் எழுத்து. அதனால் இதுக்கு மெய்யீறுன்னு வச்சுருக்காங்க. அடுத்தது வாழை இலை. இந்த இடத்துல உயிர் முதல்னு கொடுத்துருக்காங்க. ஏன் உயிர் முதல்னு கொடுத்தாங்கன்னா, வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன எழுத்துங்கிறத பார்க்கணும். அப்போ முதல்ங்கிற அந்த சொல் வந்துட்டாவே அது எதை குறிக்குதுன்னா வருமொழியை குறிக்குது, வருமொழி முதல் எழுத்தை குறிக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ உயிர் முதல்னா வருமொழி. இப்போ வாழை கூட்டல் இலையில் வருமொழி முதல் எழுத்து என்ன? ஈங்கிறது என்ன? உயிர் எழுத்து. அதனால் இதுக்கு உயிர் முதல்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது வாழை கூட்டல் மரம். இது மெய் முதல்னு வச்சுருக்காங்க. மெய் முதல் அப்படிங்கும்போது வருமொழியினுடைய முதல் எழுத்து மாவை பிரித்தோம்னா இம்மு கூட்டல் ஆ. இம்ங்கிறது மெய் எழுத்து. அப்போ மெய் எழுத்து வந்துருச்சு. அதனால் இதுக்கு மெய் முதல் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் புணர்ச்சியில் புணர்மொழியை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. மேலும் இதை இன்னும் 4ஆக பிரிக்கலாம். புணர்ச்சியினை இன்னும் 4ஆக பிரிக்கும்போது எத்தனையாக பிரிக்கலாம்னு பார்த்தா, புணர்ச்சியை நிலைமொழியின் இறுதி எழுத்தை வைத்து வருமொழியின் முதல் எழுத்தை வைத்து கொண்டும் 4 வகையாக பிரிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா, உயிர் முன் உயிர் அப்படிங்கிறாங்க. உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படி 4ஆக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உயிர் முன் உயிருக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மணி கூட்டல் அடி, மணி அடி. அப்போ உயிர் முன் உயிர்னா மணி அப்படிங்கிறதுல நிலைமொழி. அந்த நிலைமொழி இறுதி எழுத்து நீ.
நீயை ரெண்டாக பிரித்தா என் கூட்டல் இ, அது உயிர் எழுத்தா. அதேமாதிரி வறுமொழி முதல் எழுத்து அடி, வறுமொழி சொல் வந்து அடி, அதனுடைய முதல் எழுத்து ஆ. அப்போது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக வந்துருச்சு, வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து உயிர் முன் உயிர். அடுத்தது உயிர் முன் மெய். பனி கூட்டல் காற்று, பனியில் நிலைமொழி இறுதி எழுத்து நீயை பிரித்தா என் கூட்டல் இ, அது உயிர். காற்று வறுமொழி, காற்று வந்து வறுமொழி முதல் எழுத்து கா, நெடியில் பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஆ மெய்யெழுத்து. அப்போ உயிர் முன் மெய் வந்திருக்கு அப்படிங்கிறத பிரிக்கணும். அடுத்தது மெய் முன் உயிர். இப்போ ஆள் கூட்டல் இலை, ஆள் வந்து நிலைமொழி இறுதி எழுத்து இல் மெய்யெழுத்து, அதனால் மெய் வச்சுக்கிட்டோம். இலை வறுமொழி முதல் எழுத்து இ, அப்போ மெய் முன் உயிர் வந்துடுச்சு, ஆளிலை. அடுத்தது மெய் முன் மெய், அதே மாதிரி நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்து மரம், அந்த கடைசியில் இம் வந்து மெய்யெழுத்து. அடுத்தது கிளையில் வறுமொழி முதல் எழுத்து கீயை ரெண்டாக பிரித்தா இக்கு கூட்டல் இ, அதில் முதல் எழுத்து இக்கு மெய்யெழுத்து, அதனால தான் இதுக்கு மெய்முன் மெயின் பேர் வைக்கிறாங்க. இதுபோல் புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்தாக வைத்து கொண்டும் வறுமொழி முதல் எழுத்தை வைத்து கொண்டும் 4 வகையாக இந்த மாதிரி பிரிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி சொல்லணும்: உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய்ன்னு இப்படி சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டோட விளக்கணும். அடுத்தது நம்ம இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியுங்கிற தலைப்புக்கு போகிறோம். இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்னன்னு இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இதை படிச்சுட்டு இதனுடைய விளக்கத்தை போகலாம். புணர்ச்சியில் நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை 2 வகையாக பிரிக்கலாம் அல்லது 2 வகைப்படுத்தலாம். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும். அப்போ இயல்பு புணர்ச்சின்னா உங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் எத்தகைய வேறுபாடும் இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி. அதுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கூட்டல் கொடி செடி கொடி, மண் கூட்டல் மலை மண்மலை. இந்த 2 சொல்லையும் இணைக்கும் போது பார்த்திங்கன்னா இடையில எந்த மாற்றமும் இல்லாமல் நிலைமொழி வறுமொழி அப்படியே எடுத்து அப்படியே எழுதிடலாம். இது மாதிரி வந்ததுன்னா இதற்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏதேனும் சிறு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதுக்கு பேர் விகார புணர்ச்சின்னு பொதுவாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. விகாரம் என்றாலே மாற்றம் என்று பெயர். அதனால் விகாரம் என்பது 3 வகைப்படும்னு பிரிச்சிருக்காங்க. விகார புணர்ச்சி 3ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த 3க்கு பேருனா தோன்றல், திரிதல், கெடுதல். அப்போ தோன்றல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சியை சுருக்கித்தான் தோன்றல், திரிதல், கெடுதல்னு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், தோன்றல், திரிதல், கெடுதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நுழைவு கூட்டல் தேர்வு 2ஐயும் சேர்த்து எழுதும்போது நுழைவு தேர்வு. அப்போது நுழைவு நிலைமொழி, தேர்வு வந்து வறுமொழி. இந்த 2க்கு இடையில புதிய எழுத்து ஒன்று புதுசாக கொண்டு வரோம், இத்துங்கிற எழுத்தை கொண்டு வரோம். இப்படி ஒரு மாற்றம் நடந்தாவே அதுக்கு பேர் விகார புணர்ச்சி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன விகார புணர்ச்சி? புதுசாக ஒரு எழுத்து உள்ளுக்கு வருது, அப்போது தோன்றல் விகார புணர்ச்சிங்கிற பேரில் இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது திரிதல் விகார புணர்ச்சி எடுத்துக்காட்டு பாருங்கள். கல்லூரி கூட்டல் சாலை, இதுவும் கல்லூரி கூட்டல் சாலையும் தோன்றல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு 2 கொடுத்துருக்காங்க. இதுவும் தோன்றல் விகார புணர்ச்சி தான். கல்லூரி சாலை தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்து பாருங்கள், பல் கூட்டல் பசை, இது திரிதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. எப்படி எடுத்துக்காட்டாகுதுன்னு பாருங்கள். நிலைமொழி இறுதி எழுத்து இல் மெய்யெழுத்து, அதே எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அந்த இடத்துல வந்து திரியுது, மாறி வருது. இப்போ பல் கூட்டல் பசை பல் பசைன்னு எழுதாமல் பற்பசை அப்படின்னு மாறுது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிந்து வரும்போது இதுக்கு பேர் வந்து என்னென்னா திரிதல் விகார புணர்ச்சின்னு வைக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், புறம் கூட்டல் 400 புறநானூறு. அப்போ புறம் என்ற நிலைமொழி இறுதி எழுத்து முழுசாக கெட்டு போகுது, இம்ங்கிற மெய்யெழுத்து முழுசாக கெட்டு போயிட்டு அப்படியே புணருது, புறநானூறு அப்படின்னு புணருது. அப்போது ஒரு எழுத்து முழுவதுமாக கெடுதலால் வரக்கூடிய புணர்ச்சி வந்து கெடுதல் விகார புணர்ச்சி என்று பெயர். இதை எடுத்துக்காட்ட வச்சு தோன்றல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார, அதாவது திரிதல், தோன்றல் திரிதல் கெடுதல் விகார புணர்ச்சியை வந்து நமக்கு பார்த்துட்டோம். இயல்பு புணர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம் 3, இதுக்கும் விகார புணர்ச்சிக்கும் 3 எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி உயிரீற்று புணர்ச்சிங்கிற தலைப்புக்கு உள்ளே போகிறோம். இப்போது உயிரீற்று புணர்ச்சி என்றால் என்ன
அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறோம் பாருங்கள். உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சின்னா உங்களுக்கு நிலைமொழி இறுதி எழுத்தும் வறுமொழி முதல் எழுத்தும் ரெண்டுமே உயிரெழுத்தாக வந்ததுன்னா ஏற்படக்கூடிய புணர்ச்சிக்கு பேர் தான் உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதில் உடம்படு மெய் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ உயிரெழுத்துக்களை இணைப்பதற்கு நம்ம ஒரு மெய்யெழுத்து இடையில தேவை. அதுக்கு தான் உடம்படு மெய்ன்னு பேராகும். அப்போ உடம்படு மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னா இந்த யகரமும் வகரமும் தான் உடம்படு மெய் புணர்ச்சியாக வருது. யகரமெய்யும் வகரமெய்யும் உடம்படு மெய் புணர்ச்சியாக வருது. எந்தெந்த இடத்துல யகர உடம்படு மெய் பயன்படுத்தணும், எங்கே வகர உடம்படு மெய் பயன்படுத்தணுங்கிறது தான் இப்போ விதியை படிக்க போகிறோம். உடம்படு மெய் என்றால் என்னங்கிறதை பார்க்குறோம். பாருங்கள், உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனையே உடம்படு மெய் என்று சொல்லுவார். இப்போ நாங்கள் சொல்ல முடியாது, இயல்பு புணர்ச்சி மாதிரியே தான் ரெண்டு தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் இடையில வந்து என்னது ஒரு உடம்படு மெய் வந்து சேர்க்கணும். அது என்னங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இன்னும் விளக்கம் சொல்கிற மாதிரி, நிலைமொழியின் ஈற்றில் ஈ ஈ ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அந்த நிலையில் யகரம் உடம்படு மெய்யாக வரும். இப்போ இந்த இடத்துல விதிக்குள்ளே வந்துட்டாங்க. மேலே அந்த விதி கட்டம் போட்டுருக்காங்க பாருங்கள், அந்த விதிக்குள்ளே இப்போ வர போகிறாங்க. மேலே அந்த விதி கூட இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஈ ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யன்றாகும். நன்னூல் 162வது நூற்பால் நமக்கு சொல்லுது. அதாவது உயிரெழுத்து 12ல் நிலைமொழி இறுதி எழுத்து இந்த இ ஈ ஐ இந்த 3 எழுத்தை உடைய நிலைமொழியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு சொல்லில் வந்துருச்சுன்னா வறுமொழியில் உயிரெழுத்தாகவும் வந்துருச்சுன்னா இடையில் யகர உடம்படுமை தோன்றும். எவ்வும்னா யகர உடம்படுமை வரும்ங்கிறாங்க. நிலைமொழி இறுதி எழுத்து இ ஈ ஐ வந்தாக்க அந்த இடத்துல யகர உடம்படுமை பயன்படுத்திக்கலாம். மற்ற உயிரெழுத்துக்கள் வந்துருச்சுன்னா வகர உடம்படுமை பயன்படுத்திக்கலாம். உயிர் வழி வவ்வும் ஏனைனா மற்றைய இந்த இ ஈ ஐ தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் எது வந்தாலும் வகர உடம்படுமை பயன்படுத்திக்கலாம். ஏ முன் இருமையும் அப்படிங்கிறாங்க. ஏனா ஏகாரம், ஏகாரத்தில் உடைய நிலைமொழி வந்துருச்சுன்னா, ஏகாரத்தை உடைய நிலைமொழி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல 2 உடம்படுமையும் பயன்படுத்திக்கலாம். யகர உடம்படுமையும் பயன்படுத்திக்கலாம், வகர உடம்படுமையும் பயன்படுத்திக்கலாம். அதனால தான் ஏ முன் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யன்றாகும். அதாவது வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சுன்னா இந்த அடிப்படையில் வந்திருக்கும் போது உடம்படுமை இவ்வாறு வரும் என்று இந்த நூற்பா நமக்கு சொல்லுது. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். உயிரீற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். மணி கூட்டல் அழகு. இப்போ எந்த உடம்படுமை இங்கே பயன்படுத்தலாம்? மணியில் நிலைமொழி இறுதி எழுத்து நீயை பிரித்தோம்னா இன் கூட்டல் இ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால் இந்த இடத்துல என்ன உடம்படுமை பயன்படுத்தலாம்? யகர உடம்படுமை பயன்படுத்தலாம். ஏன்னா வறுமொழி முதல் எழுத்து அழகில் முதல் எழுத்து ஆ உயிரெழுத்து வந்துருச்சு. அதனால் இந்த இடத்துல யகர உடம்படுமை பயன்படுத்தும் போது அந்த உடம்படுமையும் வறுமொழி முதல் எழுத்தும் இணையும், ஈ கூட்டல் ஆவும் இணையும். அப்போ மணி கூட்டல் அழகு மணி அழகு என்று உணரும், சேரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தீ கூட்டல் எரி. தீ நெடிலெழுத்து, தீ நெடிலெழுத்து பிரித்தா இத்து கூட்டல் ஈ, ஈ ஈ ஐ வழி எவ்வும். அப்போ இந்த இடத்துலையும் யகர உடம்படுமை பயன்படுத்தலாம். தீ ஈ எரி, அந்த யகர உடம்படுமை ஈயும் வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தும் சேர்ந்து ஈயும் ஏவும் சேர்ந்து ஏன்னு மாறும். அப்போ தீ கூட்டல் எரி தீ எரி அப்படின்னு சேரும். அதேமாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓடை கூட்டல் ஓரம். ஓடையில் நிலைமொழி இறுதி எழுத்து டை, இதை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஐ. அதேமாதிரி இ ஐ வழி எவ்வும் விதிப்படி யகர உடம்படுமை இந்த இடத்துல போடலாம். அப்போ ஓடை இ ஓரம். அப்போ யகர உடம்படுமையும் வறுமொழி முதல் எழுத்தான ஓ நெடிலும் இணைந்து ஈ கூட்டல் ஓ யோன்னு மாறி
ஓடையோரம் என்று ஆனது. இதே மாதிரி எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு ஈஐக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. ஈஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகர உடம்படுமை தோன்றும் அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அப்போ பல கூட்டல் உயிர், பல நிலைமொழி எழுத்து ல, அப்போ இல்லு கூட்டல் ஆ வரும். அப்போ ஆ வருதா, இது வந்து வருமொழி முதல் எழுத்து ஊ வருது. அப்போது ஈஐ தவிர வேறு எழுத்து வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன உடம்புடைமை பயன்படுத்தலாம்னா வகர உடம்புடைமை பயன்படுத்தலாம். பல இவ்வு உயிர், அந்த இவ்வு வருமொழி முதல் எழுத்து ஊ சேர்ந்து இவ்வு கூட்டல் ஊன்னு மாதிரி பல உயிர் என்று ஆனது. அடுத்து பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு பா கூட்டல் இனம். பா நிலைமொழி எழுத்து, இதை பிரித்தா இப்பு கூட்டல் ஆ வருது, வருமொழி முதல் எழுத்து ஈ வருது. அப்போ இந்த இடத்துல ஏனே உயிர் வழி வவ்வுங்கிற விதிப்படி இந்த இடத்துல வகர உடம்புடைமை பயன்படுத்திட்டோம்னா இவ்வு போட்டோம்னா பா இவ்வு கூட்டல் இனம். அப்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய வகர உடம்புடைமையும் வருமொழியினுடைய முதலெழுத்து இகரமும் சேர்ந்து இவ்வு கூட்டல் ஈ சேர்ந்து வீணு மாறுது. இவ்வு கூட்டல் ஈ வீணு மாறி பா கூட்டல் இனம் பாவினம் என்று ஆனது. இதே மாதிரி எடுத்துக்காட்டு நிறையா பார்க்கலாம். நிலைமொழியை இறுதியாக ஏகாரம் வந்துருச்சுன்னா வருமொழியில் 12 உயிரெழுத்துகளும் உடைய சொற்கள் வந்து புணரும் போது யகரமோ வகரமோ தோன்றும். அதுக்கு தான் விதி சொல்லியிருக்காங்க. ஏனை உயிர்வழி வவும் ஏமுன் இருமையும் சொல்லிட்டாங்க. ஏகாரத்தை நிலைமொழி ஈற்றாக உடைய எழுத்துக்களுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து புணரும் போது அவை இரு உடம்படுமைகளையும் பெற்று புணரும். இருமையும் உயிர்வரின் உடம்படுமையான்றாகுங்கிற வார்த்தை நமக்கு சொல்லுது. அப்போ சே கூட்டல் அடி, சேவை பிரித்தோம்னா நிலைமொழி எழுத்து சேவை பிரித்தா இச்சு கூட்டல் ஏ வருது, அதுக்கு முன்னாடி அடி வருது. அப்போ சே கூட்டல் அடி அப்படிங்கும்போது ஏகாரம் வந்துருச்சு. அப்போது நம்ம 2 உடம்படுமையும் பயன்படுத்தலாம். யகர உடம்படுமையும் பயன்படுத்திக்கலாம், வகர உடம்படுமையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், சே கூட்டல் அடி, சே இ அடி, சே இவ் அடி. அப்போ 2 உடம்படுமையும் இங்கே பயன்படுத்தும் போது என்னாவது, யகர உடம்படுமையை பயன்படுத்தும் போது சேயடின்னு மாறுது, வகர உடம்படுமையை பயன்படுத்தும் போது சேவடின்னு மாறுது. இவ்வாறு நிறைய சொற்கள் இருக்குது. அதில் 2 எடுத்துக்காட்டில் நம்ம பார்த்துருக்கோம். தே கூட்டல் ஆரம், தே இவ் ஆரம் தேவாரம். தே கூட்டல் ஈ கூட்டல் ஆரம், அப்போது யகர உடம்படுமையும் பயன்படுத்தலாம். தே ஆரம்னு யகர உடம்படுமையை பயன்படுத்தினாலும் சரிதான், வகர உடம்படுமையை பயன்படுத்தினாலும் இந்த இடத்துல சரியாக தான் வரும். இவனே கூட்டல் அவன், இவனேல இவனே அந்த நேவை பிரிக்கும் போது நிலைமொழி இறுதி நேவை பிரிக்கும் போது இன் கூட்டல் ஏ வருது, கூட்டல் அவன், அப்போ இவனே. அப்போ இந்த இடத்துல யகர உடம்படுமையும் போயிட்டோம்னா இவனே ஈ கூட்டல் அவன், இவனே யவன். இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறிது, இவனே யவன் அப்படின்னு உணருது. இவ்வாறு ஈ ஐவழியவும் ஏனை உயிர் வழிவவும் ஏமுன் விருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய்யான்றாகும் விதிப்படி இந்த உயிரற்று புணர்ச்சியை நாம் சேர்த்து பயன்படுத்தலாம். இதே போல் அடுத்தது பார்க்க போது குற்றியலுகர புணர்ச்சிங்கிற தலைப்புக்கு வர்றாங்க. குற்றியலுகர புணர்ச்சி எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு படித்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். வட்டுங்கிறது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் ஊ வருது. சரி, ஆடினான்ல மறுமொழி எழுத்து முதல் எழுத்து ஆ உயிர் எழுத்து வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன விதி பயன்படுத்துகிறோம்னா, விதிப்படி பார்த்திங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு என்ன நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரம். இப்போ நிலைமொழி எழுத்து வட்டுங்கிறது வந்து குற்றியல் உகரமாக வந்துருச்சு. அதாவது தன்னுடைய உகரம் தன் ஓசையிலிருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வரும்போது அந்த குற்றியலுகரமாக வந்துருச்சு. இவ்வாறு குற்றியலுகரமாக வந்து வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைமொழி இறுதியில் உள்ள உகரம் கெடும். அதுக்கு தான் விதி வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம் மட்டும் கெட்டுட்டு அந்த மெய் எழுத்தை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த உகரம் மட்டும் போயிடும். இப்போ வந்து 2 இணையும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதியில் எழுத்து மெய்யும் வருமொழி முதல் எழுத்து உயிரும் இணையும். இதே மாதிரி
குற்றியலுகரத்தைப் போலவே சில முற்றியலுகரத்திற்கும் இந்த விதி வந்து பொருந்தும் அப்படிங்கிறது நீங்கள் சிறப்பாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டு உங்களுக்கு படிக்கும்போது புரியும். வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். வட்டில் இருக்கக்கூடிய இட்டு அப்படியே இருக்கும். அந்த டூவை பிரிக்கும் போது இட்டு கூட்டல் ஊ போயிடும். அந்த இட்டு கடைசியில் வா இட்டு இட்டு கூட்டல் ஆடினான் இருக்கும். அந்த கடைசியில் இருக்கக்கூடிய இட்டும் வறுமொழியின் முதல் எழுத்து ஆவும் சேர்ந்து இட்டு கூட்டலா டான்னு மாறும். அப்போ மாறும்போது வட்டாடினான் அப்படிங்கிறத சொல்லாக நமக்கு கிடைக்கும். இதே போலவே முற்றியலுகரத்திற்கும் இந்த விதிகள் பொருந்தும் அப்படிங்கிறது. சில முற்றியலுகரத்திற்கும் இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னாக்கா சிலவற்றுக்கும் இதே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கும். எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. சில அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சில இடத்துல மாற்றங்களும் இருக்கும். அது சிறப்பு விதிப்படி நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பாருங்கள், உறவு கூட்டல் அழகு. உறவு கூட்டல் அழகு, உறவழகு. அப்போ உறவுல கடைசியில் இருக்கக்கூடிய நிலைமொழி ஊ இருக்கா? ஊவை பிரித்தா இவ்வு கூட்டல் ஊ வருது. சரி, வறுமொழி முதல் எழுத்து ஆ வருது. அப்போ இது என்னது? இது என்ன புணர்ச்சி? உயிரிட்டு புணர்ச்சிக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா நிலைமொழி இறுதி எழுத்து உயிரெழுத்து வருது, இங்கேயும் ஆ வருது. இது வந்து உறவு அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன புணர்ச்சியாக வருது? இந்த இடத்துல வந்து முற்றியலுகர புணர்ச்சி வந்துடுது. உறவுங்கும்போது இந்த இடத்துல முற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகர மாதிரியே இந்த இடத்துல முற்றியலுகர புணர்ச்சி வருதா? இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? குற்றியலுகரத்தை போலவே அந்த இறுதி உரமானது கெட்டு மெய்யெழுத்து மட்டும் இங்கே இருக்கும். ஊரா இவ்வு இருக்கும். இந்த இவ்வும் ஆவு சேர்ந்து உறவழகு அப்படின்னு மாறும். இது பார்த்திங்கன்னா உயிரிற்று உறவு, இது உயிரிற்று புணர்ச்சி மாதிரியே இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இது முற்றியலுகர புணர்ச்சின்னு தான் இந்த இடத்துல சொல்லுவோம். ஆனால் இப்போ உயிரிற்று புணர்ச்சிக்கு உண்டான விதியும் இந்த இடத்துல அப்படியே பயன்படுது. ஆனால் இந்த இடத்துல வந்து முற்றியலுகர புணர்ச்சியை நம்ம வந்து இந்த விதியை நம்ம பார்க்கணும். நம்ம பார்வை வந்து முற்றியலுகர புணர்ச்சி பார்வையில் தான் இந்த உறவழகை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்டத்திலே வந்து நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பொன் கூட்டல் வலை, பொன் வலை, அது வந்து இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. விகார புணர்ச்சியில் பார்த்து 3ஆக பிரிக்கிறாங்க. தோன்றல் திரிதல் கெடுதலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பூக்கூட்டல் கூடை, பூக்கூடை, தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்தது கல் கூட்டல் சிலை, கற்சிலை. இல் வந்து இராயிடுச்சு, நிலைமொழி இல் வந்து இராகமாக இருக்கும்போது திரிதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கபில கூட்டல் பரணர், அப்போ கபில பரணர், அப்போ கெடுதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கு. அடுத்தது புணர்ச்சியை வந்து புணர்ச்சியை பற்றி படிச்சிட்டோம். புணர்ச்சியில் உடம்படுமை புணர்ச்சியும் குற்றியலுகர புணர்ச்சியும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளும் அந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். மணி கூட்டல் அடி. அப்போது இந்த இடத்துல என்ன உடம்படுமை வரும்னா யகர உடம்புடைமை வரும். இப்போ மணி அடி. குரு கூட்டல் அருள், இங்கே என்ன உடம்புடைமை வரும்? வகர உடம்புடைமை வரும், குரு அருள்னு மாறும். தே கூட்டல் இலை, தே இலை, இந்த இடத்துல யகர உடம்புடைமை பயன்படுத்தலாம். தே கூட்டல் ஆரம், தேவாரம், இங்கேயும் வகார உடம்புடைமை பயன்படுத்தலாம். எது வந்து ஏற்புடையதான மெய்ங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஏகாரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். குற்றியலுகரம், குற்றியலுகரம் எனது கூட்டல் உயிர், எனது கூட்டல் உயிர், எனது உயிர். அடுத்தது நாடு கூட்டல் யாது, நாடியாது. நிலவு கூட்டல் ஒளி, நில ஒளி. இதுக்கு சில விதிகள்லாம் இன்னும் அதிகமான விதிகள் வந்து குற்றியலுகர புணர்ச்சியில் சில சிறப்பு விதிகள்லாம் படிக்கும்போது நம்ம இதில் மேலும் அதனுடைய விரிவாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து தெரிந்து தெளிவோங்கிற பகுதிக்கு நம்ம போவோம். தெரிந்து தெளிவோம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். அப்போ குற்றியல் உகரம் எவ்வாறு வருங்கிறதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்குங்கிறது குற்றியல் உகரம். அப்போ தனிக்குறில் அல்லாதுன்னா குறில் எழுத்து அல்லாத சில எழுத்துக்கள். அப்போ நாக்கு, வகுப்பு. அப்போ நாக்குங்கிற சொல்லு நா வந்து நெடில் எழுத்து, இக்கு வந்து மெய் எழுத்து. அப்போ தனிக்குறில் இல்லாமல்
ஒரு சொல் வந்திருக்கு. வகுப்பு 2 குறிலுக்கு பக்கத்தில் ஒரு இப்பு வருது. அப்போ தனிக்குறில் கிடையாது, 2 குறில் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ குற்றியலுகரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத இந்த இடத்துல விளக்கி சொல்லிவிட்டு அதை வந்து 6 வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி 6 வகை அப்படின்னு பார்க்குறோம். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகையாக பிரிக்கலாம். இதுக்கு ஒரு விதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விதியை நல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கணும். தனிக்குறில் அல்லாது, தனிக்குறில் வரக்கூடாது. அல்லாதுன்னா தனிக்குறில் வரக்கூடாது. அப்போ தனிக்குறில் இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் வரலாம். அப்போ சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் அமைப்பிற்கு குற்றியலுகரம் என்று பெயர். சொல்லின் இறுதியில் இருக்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து அதனை 6 வகையாக பிரிக்கலாம். அந்த 6 வகையை பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டோட விளக்கமாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நாக்கு. அப்போ கடைசி எழுத்து கூ. கூ வந்து என்னது, குற்றியலுகர எழுத்தாக நம்ம வச்சுக்கணும். கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஓ, குற்றியலுகர எழுத்து வந்துருச்சு. அந்த இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்தாக நீங்கள் கணக்கு பாருங்கள், இக்குன்னு வந்துருச்சு. அப்போ இக்கு என்ன எழுத்து, வல்லின மெய்யெழுத்து. அப்போ வல்லின மெய்யெழுத்துக்கு பின்னாடி உகரம் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வன்தொடர் குற்றியலுகரம். வகுப்பு, வகுப்புலேயும் அந்த பூங்கிறது இப்பு கூட்டல் குற்றியலுகர எழுத்தாக வந்திருக்கு. அதனால் அது குற்றியலுகர சொல். அப்போ குற்றியலுகர சொல்லுக்கு இறுதி எழுத்துக்கு முதல் எழுத்து என்ன வருது, இப்பு வந்திருக்கு. இப்பு என்ன எழுத்து, வல்லின மெய்யெழுத்து. அதனால் இதற்கு வல்லினத்தை ஈற்று எழுத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்தை பெற்று வந்தனால இதுக்கு என்ன குற்றியலுகரம்னு வைக்கலாம், வன்தொடர் குற்றியலுகரம்னு பேர் வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், நெஞ்சு, இரும்பு. நெஞ்சுல கடைசி எழுத்து சூ. சூவை பிரித்தா இச்சு கூட்டல் ஊ, குற்றியலுகர சொல். இரும்பு கடைசி எழுத்து பூ. பூவை பிரித்தா இப்பு கூட்டல் ஊ, குற்றியலுகர சொல். கடைசி எழுத்துக்கு முன்னாடி பாருங்கள், இஞ்சு, இம்மு, ஞன நமன வல்லினம். அப்போது மெல்லின எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய உகரமாக இருப்பதால் இதற்கு மென்தொடர் குற்றியலுகரம் என்று பெயர். அடுத்து பாருங்கள், மார்பு, அமிழ்து. இது பாருங்கள், இடைத்தொடர் குற்றியலுகரம்னு பேர் வச்சுருங்க. ஏன் இடைத்தொடர்னா இறுதி எழுத்துக்கு முன்னாடி பாருங்கள், எரள வழல இடையினம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இருங்கிறது இடையின எழுத்து, எழுங்கிறது இடையின எழுத்து. அப்போது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இடைத்தொடர் குற்றியலுகரம்னு ஒரு பேர் வைக்கலாம். அதுக்கு பாருங்கள், முதுகு, வரலாறு. அப்போ இறுதி எழுத்துக்கு முதல் எழுத்து பாருங்கள் தூ. தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ. அப்போ உயிரெழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய உகரம் வரலாறு. அந்த ரூ வந்து இறுதி எழுத்து. ரூவுக்கு முன்னாடி எழுத்தை 2ஆக பிரிச்சுக்கணும். ஏன்னா அது உயிர்மை நெடிலாக வந்திருக்கு. லா பிரித்தோம்னா இல் கூட்டல் ஆ. அப்போ கடைசி எழுத்து உயிரெழுத்து தான் நமக்கு வருது. இந்த மாதிரி வந்தாலும் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பாருங்கள், எக்கு, அகுது. அப்போ கடைசி எழுத்து பாருங்கள் கூ. கூக்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்து. அதேமாதிரி அகுது, தூக்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்து. தூக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்தனால இதற்கு வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், காது, பேசு அப்படிங்கிறது. காது தூக்கு முன்னாடி கா வருது. இது வந்து தனி நெடிலுக்கு பின்னாடியே வந்துருச்சு குற்றியலுகரம். பேசு, இதுவும் தனி நெடிலுக்கு பின்னாடியே வந்திருக்கு. இதை பிரித்து பார்க்க தேவையில்லை. இது உயிர்மெய் நெடில் தான். ரெண்டாவது கொடுத்த சொல் பேசுங்கிறது உயிர்மெய் நெடில் தான். அப்போ இது நெடிலாகவே வந்துருச்சு. நெடிலுக்கு பின்னாடியே குற்றியலுகர சொல் வந்திருக்கனால இதை நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. இது உயிர் தொடராக மாறுது. தனி நெடிலுக்கு பக்கத்தில் குற்றியலுகர எழுத்துக்கள் வந்தாவே அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், நெடில் தொடர் குற்றியலுகரம்னு வச்சுக்கலாம். இவ்வாறு குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரித்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த எடுத்துக்காட்டோடு நம்ம விளக்கி சொன்னோம்னா நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தது மெய்மயக்கம்ங்கிற ஒரு தலைப்புக்கு வரோம். மெய்மயக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லுக்குள்ள மெய்யெழுத்தை அடுத்து இன்னொரு மெய்யெழுத்து வந்து அமைவது மெய்மயக்கம் எனப்படும். ஒரு சொல்லில் ஒரு மெய்யெழுத்து இருக்கும், ஏதோ ஒரு மெய்யெழுத்து இருக்கும். அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்திலே இன்னொரு மெய்யெழுத்து வந்துச்சுனாவே அச்சொல்லுக்கு மெய்மயக்க சொல் என்று பெயர். இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். மெய் கூட்டல் மயக்கம் அப்படின்னு சேர்த்து எழுதுக அப்படின்னு சேர்த்தாக்க மெய் மயக்கம். நடுவில் ஒரு இம்மு சேர்த்துக்கணும். ஏன் இம்மு சேர்த்துக்கிறதுக்கு மேலே வந்து விதி இருக்குது பாருங்கள். எகரை ஈற்று சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும்.
அதாவது நிலைமொழி இறுதி எழுத்து யகரமாக வந்தால் அதற்கு இடையிலே மெல்லின எழுத்துக்கள் மிகும் என்ற விதிப்படி இந்த இடத்துல இன்னொரு மெய் எழுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம்னு எழுதக்கூடாது, மெய் மயக்கம் இன்னொரு மெல்லின எழுத்து சேர்த்து எழுதணும். மெய் கூட்டல் ஞானம் மெய்ஞானம் இன்னொரு இங்கே போட்டு எழுதணும், மெய்ஞானம். செய் கூட்டல் நன்றி செய் நன்றி. ஏன் விதிப்படி என்ன, யகர ஈற்று சொல் முன் மெல்லினம் மிகும் என்னும் விதிப்படி இந்த இடத்துல இன்னொரு மெய் சேர்த்துறோம். அடுத்தது பாருங்கள், வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் ய ர ழ முன்னர் மெல்லினம் மிகும். இந்த ய ர ழ இறுதி மெய்யெழுத்தாக வந்துச்சுன்னா, நிலைமொழி இறுதி மெய்யெழுத்தாக ஈ இரு இல்லு இந்த எழுத்துக்கள் அமைந்த சொற்கள் வந்துச்சுன்னா அதற்கு பின்னாடி மெல்லினம் மிகும். அப்போது வேய் கூட்டல் குழல் வேங்குழல் மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேங்குழல். கூர்கூட்டல் சிறை கூர்ஞ்சிறை. பால் கூட்டல் கிணறு பால் கிணறு. இப்போ மெல்லினம் மிகும்போது அந்த அட்டவணை நீங்கள் வரிசையாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மெல்லினம் எந்த எழுத்துக்கு என்ன மெல்லினம் வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அட்டவணை நம்ம ஓரத்தில் நம்ம எழுதும்போது அட்டவணையை போட்டு வச்சுக்கணும். கசட தபர மெல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரழ வளல இடையினம்ங்கிற அட்டவணை நம்ம கையில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எந்த எழுத்துக்கு எந்த மெல்லினம் வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த அட்டவணை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்கள், மூணாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். புலி என்னும் சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமன்றி மெல்லினமும் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள், புலிங்கிற சுவைப்பெயர் முன்னாடி வல்லினம் மட்டுமல்ல மெல்லினமும் மிகும் அப்படிங்கிறது சிறப்பு விதியாக கொடுத்துருக்காங்க. புலி கூட்டல் கறி புளிங்கரி, புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு புளிஞ்சோறு அப்படி. அப்போது அந்த இடத்துல மெல்லினம் வல்லெழுத்து மட்டுமன்றி புலி கூட்டல் சுவைப்பெயர் புலி என்னும் சுவைப்பெயர் முன் புலி கூட்டல் கறியில் அதை புளிக்கறி, அதாவது வல்லினம் புளிக்கறின்னு வல்லினம் மட்டும் மிகலாம். புலி கூட்டல் கறி புளிக்கறின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மெல்லினமும் சேர்த்து சொல்லலாம். புளிங்கரி. புலி கூட்டல் சோறு புளிச்சோறுன்னு சொல்லலாம், புளிஞ்சோறு அப்படின்னு சொல்லலாம். மெல்லினமும் மிகலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிறப்பு விதியாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகுங்கிறார். அப்போது மா கூட்டல் பழம் விழ கூட்டல் காய், அதாவது உயிரெழுத்து இறுதியாக கொண்ட மரப்பெயர் வரணும். இப்போ மா இம்மு கூட்டல் ஆ உயிரெழுத்து வருது, விழ லா கடைசி எழுத்து லா இல் கூட்டல் லா. அப்போ உயிரெழுத்தை இறுதியாக பெற்ற மரப்பெயர் நிலைமொழியாக வந்தால் அதன் முன்னர் மெல்லினம் மிகும். மா கூட்டல் பழம் மாம்பழம். பாவோட இணை எழுத்து பாவோட மெல்லின இணை எழுத்து இம் மாம்பழம். விழ கூட்டல் காய் காவோட இணை எழுத்து மெல்லின எழுத்து இங்கு. அப்போ விலங்காய். அப்போ மாம்பழம் விலங்காய் அப்படின்னு மிகலாம். அடுத்தது பாருங்கள், பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகம். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றுங்கிற விதியை இந்த இடத்துல பயன்படுத்தலாம். பூ என்னும் பெயர் முன்னல் வல்லினமும் மிகலாம் மெல்லினமும் மிகலாம் என்பது விதி. பூக்கூட்டல் கொடி பூங்கொடின்னு சொல்லலாம், பூக்கொடின்னு சொல்லலாம். பூக்கூட்டல் சோலையை பூஞ்சோலைன்னு சொல்லலாம், பூச்சோலைன்னு சொல்லலாம். பூக்கூட்டல் தொட்டியை பூந்தொட்டின்னு சொல்லலாம், பூத்தொட்டின்னு சொல்லலாம். அதாவது வல்லினத்தோடு மெல்லினமும் மிகுவது சிறப்பு என்பதை இந்த இடத்துல நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் மெய்மயக்கத்தில் நம்ம அடிப்படை ஆரம்பத்தை இங்கே பார்த்துருவோம். இதனுடைய விரிவு பகுதி அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ கற்பவை கற்ற பின் பார்த்தீங்கன்னா இதற்கு எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இப்போ பாருங்கள், இயல்ங்கிற எழுத்தில் முதல் எழுத்து ஈ வருது, இறுதி எழுத்து மெய்யெழுத்து வருது. ஈங்கிறது உயிரெழுத்து, கடைசி எழுத்து மெய்யெழுத்து வருது. அப்போ இயல். அப்போ எழுத்து வகையில் நம்ம எப்படி இப்போ கண்டுபிடிக்கலாம்? மெய் முதல் அதாவது இந்த இயல்ங்கிற சொல்லுக்கு முதல் எழுத்து என்ன? உயிரெழுத்து. உயிரெழுத்து முதல் வருது, இறுதி எழுத்து மெய்யெழுத்து வருது. அதாவது உயிர் முதல் மெய்யீறு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதாவது இயல்ங்கிறத உயிர் முதல் மெய்யீறு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒன்றுக்கு ஆ நெடில் ஆ விடை. அடுத்தது புதிதுக்கு என்ன விடை வரும்? புதிதில் முதல் எழுத்து பூ உயிர்மை குறில் வருது. பூவை பிரித்தா இப்பு கூட்டல் ஊ வருது.
அந்த இப்புங்கிறது மெய் எழுத்து, கடைசியில் தூ வருது. இத்து கூட்டல் ஊ, அந்த அந்த இத்து கூட்டல் ஊவில் கடைசியாக இத்து வருது, முதல்ல மெய் வருது, கடைசியில் ஊ வந்து உயிரெழுத்து. அப்போது மெய் முதல் உயிரீறு. இப்போ ரெண்டாவதுக்கு விடை வந்து ஈ நெடில். அடுத்தது ஆணி. ஆ முதல் எடுத்தோடனே உயிரெழுத்தில் ஆரம்பித்தது, அதை உயிர் முதல். நீ இன் கூட்டல் ஈ. அப்போ உயிர் முதல் உயிரீறு, உயிரீரில் தான் முடியுது. உயிர் முதல்ல ஆரம்பிக்குது, உயிர் ஈரில் முடியுது. அப்போ உயிர் முதல் உயிரீறு. அப்போ 3க்கு வந்து விடை வந்து ஆ, உயிர் முதல் உயிரீறு. அடுத்தது வரம். வரத்தில் முதல் எழுத்து வா, இவ்வு கூட்டல் ஆ, மெய் முதல். ரா இம்மு வந்து பிரிக்க தேவையில்லை, அது மெய்யா. அப்போ மெய் முதல் மெய்யீறு வருது. அப்போ ஈ வந்து குரில் ஈ வந்து விடை, மெய் முதல் மெய்யீறு வந்து விடை. அப்போ விடை வந்து நீங்கள் ஓரத்தில் குறிச்சிக்கோங்க. 3, 1, 4, 2 விடை. இப்போ பொறுத்துக்க பார்த்தா இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 விடையாக அமையும். அடுத்தது பாருங்கள், புணர்ச்சிகளை முதலீட்டு சொல்வகையால் பொறுத்துக அப்படின்னு பார்த்துக்கும்போது இதில் வச்சு நம்ம பொருத்த போகிறோம். செல்வி கூட்டல் ஆடினால். செல்வி நிலைமொழி இறுதி எழுத்தை பார்க்கணும். வி இவ்வு கூட்டல் ஈ, அப்போ உயிரீறு. வறுமொழி முதல் எழுத்து ஆ, அப்போ உயிர் முதல். அப்போ உயிரீறு உயிர் முதல். 1க்கு வந்து ஈ வந்து விடை. பாலை கூட்டல் திணை. அப்போது பாலையில் நிலைமொழி இறுதி எழுத்து லை, இல் கூட்டல் ஐ வருது. அப்போ லையை பிரித்தா இல் கூட்டல் ஐ வருதா, அப்போ உயிரீறு வருது. சரி, உயிரீறு. திணையில் முதல் எழுத்து தீ வருது. தீயை பிரித்தா இத்து கூட்டல் ஈ. இத்து வந்து உயிரீறு மெய் முதல். உயிரீறு மெய் முதல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. உயிரீறு மெய் முதல். அப்போ ஈ வந்து 2வது விடையாக வரும். உயிரீறு மெய் முதல் வந்து ஈ வந்து 2. அடுத்தது கோல் கூட்டல் ஆட்டம். கோல் நிலைமொழி இறுதி எழுத்து இல் மெய். வறுமொழி முதல் எழுத்து ஆ உயிர். அப்போ மெய்யீறு உயிர் முதல். மெய்யீறு உயிர் முதல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆ நெடில் ஆ வந்து விடையாக இருக்குது. மெய்யீறு உயிர் முதல் வந்துடுச்சு. அடுத்தது மண் கூட்டல் சரிந்தது. மண் நிலைமொழி மண் வந்து நிலைமொழி இறுதி எழுத்து இன் வந்து மெய். சரிந்தது இச்சு கூட்டல் ஆ. உயிர் வறுமொழி முதல் எழுத்து சா வருது. சாவை 2ஆக பிரித்தா இச்சு கூட்டலில் வருது. அப்போ மெய் முன் மெய் வருது. அப்போ மெய்யீறு மெய் முதல் வருது. அப்போ மெய்யீறு மெய் முதல் மேலே இருக்குது. அப்போ இதுக்கு விடை வந்து எப்படி அமைங்கன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 போட்டிங்கன்னா சரியாக வரும். 4, 3, 2, 1ங்கிறது சரியான விடையாகும். இது சில சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும், எந்தெந்த இடத்துல வந்து அதாவது எந்த இடத்துல இயல்பாக புணரும், எந்த இடத்துல மிகுந்து புணருங்கிறத இந்த வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தமிழ் கூட்டல் பேசு. அப்போ தமிழ் பேசு, இந்த இடத்துல வல்லினம் மிகலாம். தமிழ் கூட்டல் பேச்சு, தமிழ் பேச்சு, இங்கே வல்லினம் மிகுந்து மிக்கு புணரும். அடுத்து கை கூட்டல் கல், கைகள், இந்த இடத்துல எந்த இதுவும் புணராது, இயல்பாகவே புணரும், இயல்பு புணர்ச்சியாக வருது கைகள். பூக்கள், பூ கூட்டல் கல் கொடுத்தவரை பூக்கள், இக்குங்கிறத இந்த இடத்துல வல்லினம் மிக்கு புணரும் பூக்கள். பொருத்தமான உடம்படுமையுடன் இணைக்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. பூ கூட்டல் இனம் என்ன வரும், பூவினம். வகர உடம்படுமை வரும், பூவினம். இசை கூட்டல் இனிக்கிறது, யகர உடம்படுமையை பயன்படுத்துகிறோம், இசை இனிக்கிறது. திரு கூட்டல் அருட்பா, வகர உடம்படுமை இந்த இடத்துல பயன்படுத்தி திருவருட்பா. சே கூட்டல் அடி, இந்த இடத்துலையும் வகர உடம்படுமையை பயன்படுத்தி சேவடின்னு நம்ம இணைக்கலாம். இந்த சிந்தனை கிளறு வினாக்கள் 2 இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து பக்க எண் 237 கைடு கொடுத்துருக்கு. அந்த இதில் வந்து கொஞ்சம் விரிவான முறையில் முற்றியலுகரத்தை பற்றி வேறுபாடு விரிவான முறையில் இருக்கும். நம்ம நடத்தினதை அப்படியே உரைநடையாக நீங்கள் அதில் போய் படிச்சுக்கலாம். புணர்ச்சி இலக்கணம் கற்பது உரைநடை எழுதுவதற்கு உதவும். இந்த கூற்றை வந்து ஆய்வு பண்ணி இப்போ நான் நடத்தினதை வந்து நீங்களே ஆய்வு பண்ணி சொந்தமாக நீங்கள் எப்படி எழுதணுங்கிறத அந்த இடத்துல உங்களுக்கு பயிற்சி வந்து பக்க எண் 239 கொடுத்துருங்க. அதுலேயும் நீங்கள் சென்று பார்த்துக்கலாம். இப்போ கீழ்காணும் பக்தியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து எழுதலாம். எங்கெங்கே இடத்துல கூட்டல் குறி கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய நிலைமொழியும் வறுமொழியும் சேர்த்து அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். அப்படியே படிச்சுக்கிட்டே வர நீங்கள் சேர்த்துருவீங்க பாருங்கள், எளிமையாக தான் இருக்கும். தமிழின் தொன்மை கூட்டலான தொன்மையான, தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய, நூல் கூட்டலாகிய நூலாகிய. தொல்காப்பியம் கூட்டலியில் தொல்காப்பியத்தில். அப்போ தொல்காப்பியம் இது வந்து சொற்களை வந்து அப்படியே உரைநடையாக மாற்றும்போது நம்ம சேர்த்தணும். தொல்காப்பியத்தில் அப்படிங்கிறது வரும். தொல்காப்பியத்தில் சிற்பம் கூட்டல் கலை, சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும். ஆ கூட்டல் கல்னா அக்கல்லில் அவ்வீரரின் பொறிக்கப்பெறும். தமிழக
சிற்பம் கலை. தமிழக சிற்பக்கலையின் தோற்றத்திற்கான சான்றாக இதனை கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது. சுதை சிற்பங்களுக்கு இச்சு நடுவில் சேர்த்துல மணிமேகலை மூலம் அறிய முடிகிறதுக்கு நடுவில் இயல்பு புணர்ச்சி தான். அப்படியே எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே எழுதிக்கலாம். அறிய முடிகிறது அப்படியே போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா படக்காட்சியிலிருந்து இரு சொற்றொடர்களை அமைத்து அவற்றின் புணர்ச்சி வகையினை கண்டறிக. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. மாடு ஓடிட்டு ஒருத்தர் வர்றது, குடத்தை தூக்கிட்டு இரு பெண்மணிகள் வராங்க. ஒரு மரம் நிற்கிது, கிளையுள்ள மரமாக இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு மரக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு, இது மரம் கூட்டல் கிளைன்னு புரிச்சா இது விகார புணர்ச்சி தான், மாற்றங்கள் நடைபெறும். அடுத்தது மூன்று பெண்கள் இருக்காங்க. அது 3 கூட்டல் பெண்கள் 3 பெண்கள், இது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. மரம் கூட்டல் கிளைக்கு மரக்கிளையாக மாறுது. இது ஒரு எழுத்து என்ன, அது இன்னொரு எழுத்தாக மாறுது. மரம் கூட்டல் கிளை மரக்கிளை மாறும்போது திரிதல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக வருது. இதே மாதிரி இந்த படத்தை வச்சு ஒரு 2 எடுத்துக்காட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 2 எடுத்துக்காட்டு கையில் பெண்கள் குடத்தை எல்லாம் வச்சுருக்காங்களா, அதனால் நம்ம அந்த எடுத்துக்காட்டே எடுத்துக்கலாம். குடம் கூட்டல் ஏந்தி வராங்களா, குடத்தை தண்ணி ஏந்தி வராங்க. அதனால் குடம் கூட்டல் ஏந்தி சீக்வல் அதை குடமேந்தின்னு சொல்லலாம். குடமேந்தி. அப்போ இதில் என்ன புணர்ச்சி இதுனாக்க விகார புணர்ச்சி இருக்குது. குடமேந்தியில் குடம் கூட்டல் ஏந்தி அந்த நிலைமொழி கெட்டு போயிட்டுனா கெடுதல் விகார புணர்ச்சியை பயன்படுத்தலாம். அடுத்தது காளை மாடுகளை ஓட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ காளை கூட்டல் மாடுகள் அப்படிங்கிற சொல்ல இங்கே எடுத்துக்கிட்டாக்க காளை மாடுகள். இப்போ காளை நிலைமொழியாகவும் மாடுகள் வறுமொழியாகவும் வச்சுக்கிட்டு காளை கூட்டல் மாடுகள் காளை மாடுகள், எந்த மாற்றமும் இல்லாமல் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது இது இயல்பு புணர்ச்சியாக நம்ம இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வைக்கலாம். இது மாதிரி படத்தை வச்சு நம்ம சில எடுத்துக்காட்டுகளை நம்ம உருவாக்கி காட்டலாம் அப்படிங்கிறது இந்த பயிற்சியில் நமக்கு தெரியுது. இப்போ இது வரைக்கும் நம்ம புணர்ச்சி என்றால் என்ன, அந்த புணர்ச்சியினுடைய வகைகளை பார்த்தோம். மேலும் உயிரீற்று புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சியையும் பார்த்தோம், அதனுடைய எடுத்துக்காட்டுகளையும் பார்த்துருக்கோம். அதேமாரி குற்றியலுகரத்தினுடைய வகைகள், குற்றியலுகரத்தினுடைய 6 வகைகளை பார்த்தோம், அதனுடைய எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தோம். மெய்மயக்கம் என்றால் என்ன, அதனுடைய எடுத்துக்காட்டுகளையும் சிலவற்றையும் பார்த்தோம். கற்பவை கற்ற பின்னில் அந்த இலக்கண பயிற்சிகளையும் நம்ம முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் புணர்ச்சி நமக்கு பாடப்பகுதியில் உள்ள பயிற்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. அடுத்த வீடியோவில் மேலும் சில செய்திகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.